தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே சென்னையிலே பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது அவர்கள் கலங்கரை விளக்கம் பகுதியிலிருந்து நடந்து சுமார் 500 மீட்டரை கடந்து நடந்து வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். விவேகானந்தர் இல்லம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியெல்லாம் கடந்து அவர்கள் தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். உழைப்பாளர் சிலையை நெருங்கி வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்தே வந்து அவர்கள் இந்த ஒற்றுமை பேரணியை முடிக்க இருக்கின்றார்கள். தமிழக முதலமைச்சர் தலைமையிலே இந்த பேரணியானது நடைபெறுகின்றது. இந்த போர் பதற்றம் தொடங்கிய நேரத்திலிருந்தே தமிழக முதலமைச்சர் தெரிவித்து வரக்கூடிய கருத்து என்பது நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி நாம் கொடுக்க வேண்டும். இதிலே எந்த விதமான ஒரு மதச்சாயமோ அரசியல் சாயமோ அல்லது மற்ற எந்த ஒரு இரண்டாவது கருத்துக்கே இடம் கிடையாது. தேசத்தினுடைய நம் நாட்டினுடைய இந்தியாவினுடைய பாதுகாப்பு, இந்தியாவினுடைய ஒற்றுமை இது மிக மிக முக்கியம். அதற்கு தேவையான அத்தனை நடவடிக்கைகளும் அதற்கு தேவையான அத்தனை ஆதரவையும் வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கின்றது. நாம் தற்போது பார்க்கின்றோம் பல்வேறு தலைவர்களும் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும், அதாவது திமுகவினுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்களும் கூட இந்த பேரணியிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். தமிழக முதலமைச்சருடைய இந்த பேரணிக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசியல் ரீதியாகவும் அல்லது கருத்து வேறுபாடும் தொடர்ந்து இரண்டு தரப்பினருக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் தொடர்ந்து தமிழக அரசினுடைய பல்வேறு செயல்பாடுகளுக்கு மாற்று கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார். தமிழக அரசை பல இடங்களில் விமர்சனம் செய்து வருகின்றார். குறிப்பாக பள்ளி கல்வியாக இருந்தாலும் உயர்கல்வியாக இருந்தாலும் தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் அந்த முட்டல் மோதல்கள் நீடித்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அவையெல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம். அது இரு தரப்பிற்கும் இருக்கக்கூடிய வெவ்வேறு கருத்து வேறுபாடு. ஆனால் தேசத்தின் ஒற்றுமை, இந்தியாவினுடைய வலிமை, இந்தியாவினுடைய பாதுகாப்பு என்று வரும்போது நாம் அனைவரும் ஒரே அணியில் நிற்கின்றோம் என்பதை காட்டக்கூடிய வகையிலே தற்போது இந்த பேரணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பேரணிக்கு தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே பாஜகவை சேர்ந்த தலைவர்களும் கூட எதிர்க்கட்சியினருக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சியினராக இருந்தாலும் அனைவரையும் நாங்கள் பாராட்டுகின்றோம். ஏனென்றால் நமக்கு தேர்தல் காலங்களில் அரசியல் இருக்கின்றது. ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் அதில் உங்களுக்கு மாற்று கருத்து, எங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் இதுபோன்று பிரச்சனை வரும்போது இருவேறு கருத்துக்களுக்கு இடமில்லாமல் இந்திய அரசு, மத்திய அமைப்புகள், அதே போல இராணுவ படை என்ன விதமான தாக்குதல் நடத்தினாலும் அதற்கு நாங்கள் துணை நிற்போம். மத்திய அரசின் சார்பிலே இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடத்திய போது கூட பல்வேறு ஆதரவையும் எதிர்க்கட்சியினர் தெரிவித்திருந்தார்கள். சென்னை காமராஜர் சாலை, மெரினா கடற்கரை இருக்கக்கூடிய காமராஜர் சாலையிலே தொடங்கி இந்த பேரணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏராளமான காவலர்களும் கூட கையில் தேசிய கொடிகளை ஏந்தியும் கையில் பதாகைகளை ஏந்தியும் அவர்கள் இந்த பேரணியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களும் இந்த பேரணிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். அரசியல் ரீதியாக பல்வேறு பேரணிகளை நாம் பார்த்திருப்போம். தமிழகத்திலே ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி தங்களுடைய தலைவர்களுக்காக பல பேரணிகளை நடத்தியிருக்கின்றார்கள். ஆனால் இது நம்முடைய நாட்டிற்கான, தாய் நாட்டிற்கான ஒற்றுமைக்கான ஒரு வலிமையை கொடுப்பதற்கான ஒரு பேரணி. இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த பேரணியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சர்களும் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் பாதுகாப்பு துறையிலே இருக்கக்கூடியவர்களும் கூட பலரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக நாம் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னவென்று சொன்னால், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய இந்தியர்கள் அனைவரும் ஓர் அணியிலே திரண்டு நிற்கிறார்கள். நமக்குள்ளே அரசியல் மாச்சரியங்கள், அரசியல் வேறுபாடுகள், மொழி ரீதியாக, இன ரீதியாக பல்வேறு இனங்களாக நாங்கள் பிரிந்திருந்தாலும் கூட நாம் அனைவரும் இந்தியர் என்று சொல்லுவதுதான் இந்தியாவினுடைய பெருமையாக இருக்கின்றது. உலகின் பல நாடுகளில் இது போன்ற விஷயங்கள் கிடையாது. மொழி ரீதியாக பிரிந்து கிடக்கிறார்கள், இன ரீதியாக பிரிந்து கிடக்கிறார்கள், மத அடிப்படையில் கூட பிரிந்திருப்பார்கள். ஆனால் இந்தியாவினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், நாங்கள் எங்களுக்குள்
பல இனங்கள் இருக்கின்றோம், பல மொழிகள் இருக்கின்றது, பலவிதமான மாநிலங்கள் இருக்கிறது. ஆனாலும் இந்தியர் என்று வந்துவிட்டால், இந்தியாவிற்கு ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் நாங்கள் அனைவரும் ஒரு அணியிலே திரண்டு நிற்போம், யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்பதை பறைசாற்றக்கூடிய, உலகுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை பேரணியாக இந்த பேரணி நடைபெறுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் முன்பு குறிப்பிட்டது போல காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய தமிழர்கள், அங்கு இருக்கக்கூடிய இந்தியர்கள் அனைவருமே நாங்கள் ஒரே அணியிலே நிற்கின்றோம். எங்களுடைய பாதுகாப்பிற்காகவும் எங்களுடைய தாய்நாட்டிற்காகவும் எங்களுக்காக போராடக்கூடிய இராணுவ வீரர்களுக்காகவும் நாங்கள் துணை நிற்கிறோம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வண்ணமாக இந்த பேரணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் திரையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான மாணவிகள், மருத்துவத்துறையிலே துணை மருத்துவ படிப்புகள் படிக்கக்கூடிய மாணவிகள் கூட பலரும் இந்த பேரணியிலே பங்கேற்றிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம்.